நாம் தினமும் உணவு மூலம் தேவையான விட்டமின் B12 எப்படி பெறுவது? கால்நடைகளிலிருந்து பெறப்படும் உணவுகள் மற்றும் கடல் உணவுகளே விட்டமின் B12 முக்கிய உணவு ஆதாரங்கள். அவை இறைச்சி, பால் பொருட்கள், முட்டை, மீன் மற்றும் பிற கடல் உணவுகள் ஆகும். தாவர உணவுகளில் விட்டமின் B12 இல்லை. பரிந்துரைக்கப்பட்ட தினசரி அளவு RDA ஒரு நாளைக்கு மைக்ரோகிராம் அளவு. குழந்தைகளுக்கு 12 மாதம் வரை 0.4 முதல் 0.5, 1 முதல் 13 வயது வரை 0.9 முதல் 1.8, கர்ப்பிணிகளுக்கு 2.6, தாய்ப்பால் கொடுப்பவர்களுக்கு 2.8, பெரியவர்களுக்கு 2.4. தினமும் B12 உடல் இழப்பு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 6 மைக்ரோகிராம் B12 எடுத்துக்கிறது சரியா இருக்கும். கோழி மற்றும் பன்றி இறைச்சியை ஒப்பிடும்போது ஆடு மற்றும் மாட்டிறைச்சியில் அதிக B12 இருக்கிறதோட உடலுக்கு கிடைக்கிற அளவு, அதாவது பயோ அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. முட்டையில் பயோ அவைலபிலிட்டி குறைவாக இருக்குது. மீன் உணவில் கணிசமான அளவு B12 கிடைக்குது. பால் பொருட்களில் B12 அளவு குறைவாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அதிகமாக விட்டமின் B12 எடுத்துக்கிட்டாலும் அதனால எதுவும் பாதிப்பு வராது. ஒரு ml ரத்தத்தில் இருக்க வேண்டிய பைக்கோகிராம் விட்டமின் B12 அளவு 300 இயல்பான அளவு, 200 முதல் 300 குறைவான விளிம்பு நிலை அளவு, 200ஐ விட குறைவாக இருப்பது குறைபாடு உள்ள அளவு. சைவ உணவுகள் மட்டுமே உண்பவர்களுக்கு B12 குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளது. சைவம் உண்பவர்கள் பால் பொருட்கள் மற்றும் B12 சேர்க்கப்பட்ட உணவுகள் மூலம் B12 தேவைகளை பெறலாம். அசைவம் உண்பவர்கள் தங்கள் B12 தேவைகளை இறைச்சி, முட்டை மற்றும் கடல் உணவுகள் மூலம் பெறலாம்.